இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இதில் ஒரு 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்பும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். x power 5 plus 4x power 4 plus 3x cube plus 3x square plus 4x plus 1 equal to 0. அப்போது இதோட பவர் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போது அந்த டிகிரி வந்து ஆட் டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம அதே மாதிரி லைக் சைன் எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா, எல்லாமே லைக் சைனாகவும் இருக்குது, ஆட் டிகிரியும் இருக்குது. அப்படின்னா நம்மளோட ஃபேக்டர் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். அதே மாதிரி ஆட் டிகிரி அன்லைக் சைன், அதாவது இந்த சைன் வந்து நமக்கு வந்து மாறி மாறி வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது டிகிரி வந்து ஆடு, ஆனால் அதோட சைன் வந்து நமக்கு மாறி மாறி இருக்குது. இங்கே +6 இருக்குது, இங்கே -6 இருக்குது, இங்கே -1, இங்கே +1, இங்கே -43 +43, அந்த மாதிரி ஆப்போசிட் சைன்ஸாக நம்ம வந்து மாறி இருக்குது. ஆனால் டிகிரி வந்து ஆட் டிகிரி வித் அன்லைக் சைனாக நம்ம என்ன ஃபேக்டர் எடுத்துப்போம்? நம்ம வந்து x - 1 இஸ் அ ஃபேக்டர்னு எடுத்துப்போம். அதே மாதிரி தான் ஈவன் டிகிரியில் நம்ம செக் பண்ணோம். ஈவன் டிகிரி வித் லைக் சைன்னா நம்ம வந்து x² + 1 இஸ் அ ஃபேக்டர். அதே மாதிரி ஈவன் டிகிரி வித் அன்லைக் சைன்னா x² - 1 இஸ் அ ஃபேக்டர். இப்போ நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் சம்மே நம்ம வந்து எடுத்துக்கலாம். x power 5 + 4x power 4 + 3x³ + 3x² + 4x + 1 equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட், இந்த 4 மெத்தடில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதோட டிகிரி பார்க்குறோம். டிகிரி வந்து ஆடாக இருக்குது. அதே மாதிரி சைன்ஸ் எல்லாமே வந்து லைக் சைனாக இருக்குது. அப்போது ஆட் டிகிரி லைக் சைனை நம்ம வந்து x + 1 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ x - 1 இஸ் எ ஃபேக்டர்னா x + 1 equal to 0. அப்போ x equal to -1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கிறோம். 1 4 3 3 4 1. அப்போ நம்ம வந்து இந்த -1னால நம்ம வந்து இது வந்து சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ -1 போட்டோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை மாதிரி இதை எடுத்து எழுதிக்கலாம். x - 1, அப்போ மீதி வந்து x power 4 + 3x³ 0x² + 3x + 1 equal to 0. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ணுறோன்னா x² நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து x² ஆகிடும். 3x, இது வந்து ஆல்ரெடி 0 தான், அதனால 0 தான். நெக்ஸ்ட்டு 3/x + 1/x². இப்போது இந்த x² வந்து நம்ம வந்து ஒன்றா டேர்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸை வந்து ஒன்றா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போது x² + 1/x², அப்புறம் 3 வந்து காமன் எடுத்துகிட்டு x + 1/x. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த x + 1/xை நான் வந்து z எடுத்துக்கிறேன். அப்போ இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போது x + 1/x² = z². இது வந்து எப்படி இருக்குன்னா a + b² ஃபார்முலா. அப்போ அந்த 2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடும். a² + b² + 2abன்றது அந்த x கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து வெறும் 2 மட்டும் கிடைக்கும். அந்த +2 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு வந்து -2 ஆகிடும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா x² + 1/x² இருக்கிறதுல வந்து z² - 2வும் x + 1/x இருக்கிற இடத்துல z சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போ z² + 3z, இந்த -2 வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ -2 = 0. அதே மாதிரி இந்த மெத்தடால் நம்மளால் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். அப்போது a = 1, b = 3, c = -2 இந்த மெத்தடில் போட்டு நம்ம வந்து இந்த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போது z இருக்கிறதுல நம்ம திரும்ப என்ன பண்ணோன்னா x + 1/x போட்டு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணுறோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த 2 அந்த சைடு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா 2x² 3 ± √17 × x வந்து காமனாக வெளியே எடுத்துடுறாங்க. அதே மாதிரி இந்த +2 இங்கே இருக்குது. அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்க வேண்டிய ஈக்குவேஷன் இதுதான்.
லாஸ்ட்டு சம் பார்த்தது வந்து ஆட் டிகிரி வித் லைக் சைன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆட் டிகிரி வித் அன்லைக் சைனில் பார்க்க போகிறோம். அன்லைக் சைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும். திரும்ப நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட்டில் எடுத்து எழுதி நம்ம வந்து இந்த ஒன்னால் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. திரும்ப நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட் போடுறோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல வந்து ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் 2ன்னு போடுறோம். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஈக்குவேஷனில் வந்து 6z square minus 2 plus 5z minus 38 equal to 0. நெக்ஸ்ட்டு டைமண்ட் மெத்தடில் நம்ம வந்து போட்டு ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் z இருக்கிறதுல x plus 1 by x equal to 5 by 2 x plus 1 by x equal to minus 10 by 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். திரும்பவும் நம்ம வந்து இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண நமக்கு வந்து இதுக்கு ஒரு ரூட் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ரூட் கிடைக்குது. அப்போது நமக்கு வந்து கடைசியாக வந்து எத்தனை ரூட்ஸ் கிடச்சிருக்குதுன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆல்ரெடி நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து 1ன்னு ஒன்று கிடச்சிது. அப்போ மொத்தம் 5 வந்து நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 சம் இருக்குது பாருங்கள். இந்த 4 சம்மை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து ஈவன் டிகிரியில் இருக்குது, அன்லைக் சைனாக இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் டைமில் வந்து நம்ம ஈஸியாக போட முடியும். இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப்பு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் புக்கில் இருக்க சம்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதோட ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.